ஹலோ எலக்ட்ரிஷியன்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கையில் இருக்கிற ஒரு ட்ரில்லிங் மிஷினை வச்சு நம்ம எப்படி ஒரு வெஜிடபிள் கட்டரை செய்கிறது, அதாவது இந்த கேரட்டு, இந்த வெங்காயம், இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் எப்படி நம்ம கட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு கட்டர் எப்படி நம்ம செய்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம ஒரு வெஜிடபிள் கட்டர் செஞ்சுருப்போம் ட்ரில்லிங் மிஷினை வச்சு, அது வந்து பக்காவாக ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இந்த தடவை அந்த மாதிரி மோசமான ஃபெயிலியர் இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல வெஜிடபிள் கட்டராக நம்மளால் பண்ண முடிஞ்சது. அதை தான் நான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நம்மளுடைய பாலிமேக் ட்ரில்லிங் மிஷினு. இந்த ட்ரில்லிங் மிஷினை பற்றி நான் ஏற்கனவே செப்பரேட்டாக ஒரு வீடியோ கூட போட்டிருப்பேன். இந்த ட்ரில்லிங் மிஷின் வச்சு தான் நம்ம இன்றைக்கி காய்கறியை நறுக்க போகிறோம். இதில் நம்ம எதுவும் பெருசாலாம் ஆட் பண்ணல. சும்மா நம்ம கடையிலேருந்து 50 ரூபாய்க்கு ஒரு கத்தி வாங்கி அதில் ஹோல்ஸ் போட்டு அதை ஃப்ரண்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கோம் இந்த செக்கில். அப்புறம் இந்த ட்ரில்லிங் மிஷினில் இந்த ஹேண்டிலில் இந்த கிளாம்ப் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த கிளாம்ப் எதுக்குன்னா இந்த சுவிட்சை வந்து அழுத்தியே பிடிச்சிட்டு இருக்கிறதுக்காக. அப்புறம் இந்த பெரிய கிளாம்ப் எதுக்கு போட்டிருக்கேன்னா இந்த ட்ரில்லிங் மிஷின் ஆடக்கூடாது அப்படின்றதுக்காக போட்டிருக்கேன். அப்புறம் ஃப்ரண்ட்டில் இந்த சின்ன கிளாம்ப், இதுவும் அந்த ட்ரில்லிங் மிஷின் ஃப்ரண்ட் சைடு ஆடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் போட்டிருக்கேன். இது வந்து ட்ரில் செக்கு. நார்மலாக நம்ம இது எல்லாத்தையும் நமக்கு கனெக்ட் பண்ணோன்னா ட்ரில் செக் வச்சு தான் கனெக்ட் பண்ண முடியும். இல்லைனா அந்த அடாப்டர் பிட்டை மட்டும் தான் கனெக்ட் பண்ண முடியும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இது ஒரு கத்தி, அது ஒரு எல் கிளாம்பை வந்து போர்டில் ஸ்க்ரூ பண்ணி அந்த கத்தியை அது கூட அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கத்தியில் இந்த ரவுண்டாக அதை கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது ஒரு 2 ஹோல்ஸ் போட்டு அதை நான் கட்டிங் மிஷினில் கட் பண்ணேன். அப்புறம் இந்த ட்ரில் செக்கில் ஒரு 6 mm போல் நட் போட்டு இதை அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் உங்களுக்கு பிரிச்சே காமிச்சிடுறேன் ஃப்ரண்ட்டில் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படிங்கிறத. இந்த பிளேட்டில் ஒரு 3 ஹோல்ஸ் இருந்த மாதிரி ஏற்கனவே அது இருந்தது. ஏதோ பழைய சைட்டில் யூஸ் பண்ண பிளேட் அது. அந்த பிளேட்டில் சென்டராக ஒரு ஹோல்ஸ் பெருசாக போட்டு 6 mmல அந்த ஹோல்ஸை போட்டு அதில் வந்து 6 mm போல் நட் போட்டு அதை வந்து ட்ரில் செக்கில் வச்சு நான் டைட் பண்ணியிருக்கேன். இன்னொரு பக்கம் இன்னொரு 6 mm ஹோல்ஸை போட்டு அதில் ஒரு 6 mm போல் நட் போட்டு டைட் பண்ணி வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா அந்த கத்தியை ட்ரைவ் பண்ணுறதுக்காக. இந்த கத்தியில் இங்கே ரெக்டாங்கிளாக கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதுதான் அந்த கத்தியை ட்ரைவ் பண்ணுறதுக்கான இடம். இப்போது இந்த கட்டரில் என்னென்ன இருக்குது, எப்படி எப்படி செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ இது எம்டியாக ஒரு வாட்டி ரன் பண்ணி இது எந்த பிரின்சிபலில் ரன் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். ஃபைனலாக இதில் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி பார்த்துருவோம். இந்த ட்ரில்லிங் மிஷினில் நம்ம ஸ்விட்சிங் எதுவும் பண்ண தேவையில்ல. நம்ம ஏற்கனவே நம்ம கிளாம்ப் வச்சு ஓரளவுக்கு ஸ்பீடாக ஓடுற மாதிரி அதில் டைட் பண்ணிட்டோம். ஸோ மேலே ஸ்விட்ச் ஆன் பண்ணோன்னா இது ரன் ஆகும் பாருங்கள். இதில் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் பெரிய சயின்ஸ் எல்லாம் இல்லை. சிம்பிளாக என்னென்னா இந்த ட்ரில்லிங் மிஷின்லேருந்து கிடைக்கக்கூடிய ஆங்குலர் மோஷனை நம்ம கத்தியில் லீனியர் மோஷனாக யூஸ் பண்ணி நாம் இந்த வெஜிடபிள்ஸை கட் பண்ணிக்கிறோம். அந்த ஆங்குலர் மோஷனை லீனியர் மோஷனாக யூஸ் பண்ணுறதுக்காக தான் நடுவில் அந்த கத்தியில் அப்படி கட் பண்ணி அந்த ஷாஃப்ட்லேருந்து அந்த போல்ட்டை கொண்டு வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த கட்டர் எப்படி ரன் ஆகுது, இதை எம்டியாக ரன் பண்ணியும் நம்ம பார்த்துட்டோம். இப்போது உண்மையிலே இந்த வெங்காயமும் கேரட்டும் வச்சு வெட்டி பார்ப்போம். இது உண்மையிலே வேலை செய்தா என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கடைசியாக இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துடலாம். இந்த கட்டிங்லாம் பார்த்திங்கன்னா நான் எதிர்பார்த்த அளவுக்கு வரல. ஏன்னா எல்லா கட்டிங்கும் பாதியில் நின்று இருக்குது. இது ஏன்னு தெரில. ஒருவேளை இந்த கத்தி ஷார்ப்பாக இல்லாததுனால கூட இப்படி இருக்கலாம். நம்ம இந்த கத்தி இதில் இருக்கிற ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த கத்தியை கழட்டி பார்த்தா நமக்கு தெரியும். இதுதான் நான் இதில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கத்தி. இந்த கத்தி பார்த்திங்கன்னா ரொம்ப மொக்கையாக தான் இருக்குது. இந்த கை எவ்வளோ தான் அழுத்தினாலும் அந்த கையை இறக்க மாட்டேங்குது பாருங்கள். இந்த கத்தியை நான் ஓரளவுக்கு தீட்டி எடுத்துகிட்டு வரேன். அதுக்கப்புறம் நம்ம போட்டு கட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு ரிசல்ட் வருது அப்படிங்கிறத பார்த்துடலாம்.
இப்போ இந்த கத்தியை ஓரளவுக்கு கையிலே தீட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ எப்படி கட் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். முன்னை விட கொஞ்சம் பரவாயில்ல. முன்னாடி ரொம்ப மோசமாக இருந்தது, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா கட் பண்ணுது. பட் இந்த கத்தியை நம்ம கடையில் கொடுத்து நல்லா ஃபுல்லாக ஷார்ப் பண்ணி போட்டோன்னா இன்னும் ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அமேசிங்காக இருக்கும். இந்த கத்தியை நான் வந்து ஃபுல்லாக ஷார்ப் பண்ண முடியல, பண்ணுறதுக்கும் எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. ஏன்னா இந்த வெஜிடபிள்ஸை நம்ம கிட்ட வச்சு வெட்டும்போது எங்கள் கையில் பட்டுருமோன்றதே ரொம்ப பயமாக இருக்குது. நானே இந்தளவுக்கு பயந்து தான் பண்ணுறேன். நீங்கள் யாரும் இதை வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. அதே போல் இது யாரும் வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க. இதை நான் திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா அது அவ்வளோ முக்கியமான விஷயம். அதனால தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் யாரும் வீட்டில் இதை ட்ரை பண்ணாதீங்க. இது சேஃப்டியான விஷயம் கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், பிடிக்காத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரியான வீடியோஸ் கண்டினியூவாக பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.